ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவன்லி டிடியூஸுங்கிற அனிமேட்டர் சீரீஸில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And I come back. Niggas tryna flex. Tell me that I'm not, so I'm playing in the back though. Don't even wanna. ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் மாதிரி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே நிறைய பசங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு மேலே ரூஃபே பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணோட நேம் வந்து மீமி. அப்போ மீமி கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணுன்னே கூப்பிடலாம். ஃப்ரெண்டுக்கார பொண்ணுக்கிட்ட மீமியுமே இன்னைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்ட ஃப்ரெண்டுக்கார பொண்ணுமே இன்னைக்கு நமக்கு ஆர்டினரி கிளாஸ் தானேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு வந்து நடந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே ரோபோ டீச்சருமே இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதெல்லாம் அவங்களுமே டேப்ல டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே வெளியே காட்டுறாங்க. வெளியே ஒரு பையன் ஒரு மீனுக்கு பல கைகளும் கால்களும் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கான். அதை பார்த்த ஒரு பொண்ணுமே அந்த டிராயிங் பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் டெஸ்ட் எழுதுகிற ஃப்ரெண்டுக்கார பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட டேப்ல கிளிட்ஜ் மாதிரி ஏற்பட்டு உனக்கு அவுட் சைடு போகணுமாங்கிற மாதிரி கேள்வி கேட்டு எஸ்ஆர்னுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குது. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணுமே ஆச்சரியம் வராங்க. நெக்ஸ்ட் சீன்ல வெளி உலகத்தில் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர் அண்டு பிரதர். இவங்க தான் இந்த கதையோட ஹீரோ ஹீரோயினி. இவங்க உண்மையான சிஸ்டர் அண்டு பிரதர் வந்து கிடையாது. அது என்னங்கிற விஷயம் வந்து இந்த எபிசோட் போக போக உங்களுக்கே தெரிய வரும். அதில் இந்த உலகத்தை வந்து காட்டுறாங்க. இந்த உலகமே என்னமோ ஒரு பெரிய டிசாஸ்டரில் மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் வந்து இருக்கு. அதோட ஹீரோ ஹீரோயினி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து எடுக்கிறாங்க. அதோட ஃபுட் இருக்காங்கிற மாதிரி தேடி போகும்போது 2 டெட் பாடி வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்த ஹீரோயினியுமே இவங்கள பார்க்கும் போதே தெரியுது ஃபுட்டு இல்லாமல் இறந்து போயிருக்காங்கன்னு. அப்போ இந்த வீட்டில் வந்து ஃபுட்டு இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினியுமே என்னமோ ஒரு செடியை கட் பண்ண அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுமே அது என்னதுங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோயினியுமே இங்கே முளைச்சிருந்துச்சு சாப்பிடக்கூடியதுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட கேன் ஃபுட்டை சேர்த்து சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு அதை 2 தட்டில் போட்டுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு 2 பேரும் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. அதோட கசக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு துப்பிடுறாங்க. அதோட ஹீரோமே கேன் ஃபுட் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி வந்து கத்துறான். அதோட நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட ஹீரோயினியுமே ஒரு மேப் எடுத்து காமிச்சிட்டு இந்தந்த இடத்துலலாம் மக்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பேண்டிட்ஸ் அவங்க வழி வந்து மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு 2 பொண்ணுங்களா இன்னைக்கு ஒரே ஃபன்னாக இருக்க போகுதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறானுங்க. அது கேட்ட ஹீரோமே நான் பையன் பார்க்குற மாதிரி சொல்ல அந்த விஷயத்த பேண்டிட்ல இருக்கிற ஒருத்தருமே ஒத்துக்கிறான். அதோட ஹீரோயினுமே நானும் ஒரு பையன்தாங்கிற மாதிரி வந்து சொல்ல, அது கேட்ட பேண்டிட்ல இருக்கிற ஒருத்தனுமே எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதாங்கிற மாதிரி வந்து கத்துறான். உங்க 2 பேரும் பேக் கீழே வச்சுக்கிட்டு எங்க கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெவனை வந்து காட்டுறோங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதை கேட்ட ஹீரோ ஹீரோயினி அவங்க பேக் வந்து கீழே வைக்கிறாங்க. அதோட ஹீரோயினுமே அவங்க கன் எடுத்து அந்த பேண்டிட்ஸை பார்த்து பாயிண்ட் பண்ணி நிற்க, அதை பார்த்தா அவங்களுமே பயந்துட்டு இந்த டைம் அவங்களை விட்டுட்டு போகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, அதில் ஒருத்தன் மட்டும் பைனாக்குலர் வச்சு அந்த கன்னை பார்த்துட்டு அந்த கன்னு டூப்ளிகேட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆட்களை நிற்க சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினி அட்டாக் பண்ண சொல்கிறான். ஹீரோயினுமே சிரிச்சுட்டு அந்த வேலியை பிடிச்சி ஏறுறாங்க. பின்னாடி இந்த 2 பேண்டிட்ஸுமே ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோமே அவங்கள அசால்ட்டாகவே சமாளிக்கிறான். அதோட ஹீரோயினுமே அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண அதுலேருந்து ஒரு லேசர் பீம் மாதிரி வந்து போஸ்ட் கம்பத்தில் பட அதுவுமே அப்படி கீழே விழுந்துருது. அதோட ஹீரோயினுமே அந்த பேண்டிட்ஸ் முன்னாடி போயிட்டு என்னமோ ஹெவன் பிளேஸ்ன்னு சொன்னீங்க, அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி கன்னை வச்சு ஹீரோயினி மிரட்ட அந்த பேண்டிட்ஸுமே அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க. அதோட ஹீரோயினுமே அங்கே இருக்கிற ஜென்ரேட்டரை கவனிச்சுட்டு பேட்டரி காமிச்சிட்டு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் போடுங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்ட பேண்டிட்ஸில் இருக்கிற ஒருத்தனுமே அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அது கேட்ட ஹீரோயினுமே கன்னை வச்சு மிரட்டுறாங்க. அதோட ஹீரோயினி அங்கே இருக்கிற பேண்டிட்ஸ் கிட்ட என்னமோ ஹெவன் பிளேஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இடம் தெரியுமாங்கிற மாதிரி கேட்க, அப்போ அந்த பேண்டிட்ஸில் இருக்கிற ஒருத்தனுமே மேப்பில் ஒரு இடத்த வந்து பின்பாயிண்ட் பண்ணி காட்டுறான். அதோட ஜார்ஜ் எரிச்சுங்கிற மாதிரி ஹீரோயினி கிட்ட அந்த பேட்டரியை தர, அதில் அந்த பேண்டிட்ஸில் இருக்கிறவனுமே இது எதுக்கான பேட்டரிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே இது இந்த கன்னுக்கான பேட்டரி, இந்த கன்னுக்கு ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட அந்த பேண்டிட்ஸுமே என்னதுங்கிற மாதிரி ஆச்சரியமாறானுங்க. அதோட ஹீரோ ஹீரோயினி அந்த இடத்த விட்டு கிளம்ப அந்த பேண்டிட்ஸுமே ஹீரோ ஹீரோயினிக்கு வந்து சாவ விடுறானுங்க. நெக்ஸ்ட் சீனில் ஸ்கூல் மாதிரி இருக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அங்கே ஃப்ரெண்டுக்கார பொண்ணு மீமி கிட்ட இன்னைக்கு டெஸ்ட் இருக்குங்கிற விஷயம் வந்து உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீமியுமே எனக்கே சரியா தெரியலங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு பையனுமே எல்லார்ட்டையும் போய் விளையாடுறதுக்காக கூப்பிட, அப்போ யாருமே வர மாதிரி இல்லை.
அதுல அவனுமே ஒரு பையனோட நேம் சொல்லிட்டு, அவன் என் கூட விளையாட வருவாங்கிற மாரி சொல்லிட்டு, பால தூக்கி போட்டுட்டு, அவ்வளோ உயரத்துலேருந்து அசால்ட்டா குதிச்சுட்டு, ஓடி போய் அந்த பால வந்து பிடிக்கிறான். மீமி ஃப்ரெண்டுக்கார பொண்ணும் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு, காடு மாரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப மீமி ஃப்ரெண்டுக்கார பொண்ணுகிட்ட, "அவுட் சைட் பிளேஸ்னா நீ எத நினைக்கிறங்கிற" மாரி கேட்க, அதுக்கு ஃப்ரெண்டுக்கார பொண்ணும், "கிளாஸ் ரூம்லேருந்து வெளிய இருக்கோம்ல, இந்த இடம் தானே அவுட் சைட் பிளேஸுங்கிற" மாரி சொல்ல, அதுக்கு மீமியும், "நான் கேட்கறது இந்த செவுத்துக்கு பின்னாடிங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி வெளிய போக நினைக்கும்போது 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கு. அதுல ஒருத்தவங்க பார்க்கறக்கு உன்னைய மாரி இருக்காங்கங்கிற மாரி வந்து மீமி வந்து சொல்றாங்க. நைட் நேரம் ஃப்ரெண்டுக்கார பொண்ண தான் காட்டுறாங்க. அவங்க வந்து மீமி சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு தூக்கம் வராம அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு, உண்மையிலேயே அவுட் சைட் ஏரியான்னு ஏதாச்சும் இருக்காங்கிற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டோக்கியோங்கிற மாரி யார கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு வயசானவங்க வீல் சேர்ல வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த இடத்தோட ஹெட்டாமா. நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணோட நேம் வந்து டோக்கியோவாமா. நம்மளுமே டோக்கியோன்னு கூப்பிடலாம். அந்த இடத்துக்கு வந்து அந்த வயசானவங்களுமே டோக்கியோ பார்த்துட்டு, "உனக்கே தூக்கம் வரலையா? மெடிசின் வேணுமாங்கிற" மாரி கேட்க, அதுக்கு டோக்கியோமே, "இந்த இடத்த விட்டு வெளிய ஏதாச்சும் அவுட் சைடு பிளேஸ்ன்னு இருக்காங்கிற" மாரி கேட்க, அந்த வயசானவங்க வந்து ஆச்சரியமாறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ, ஹீரோயினி தான் காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி, இதுக்கு மேல என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு உட்காந்துட்டு, அதே இடத்துல படுத்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட லக்கேஜுமே தூக்கிக்கிட்டு நல்ல இடமா பார்த்து படுக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும், ஹீரோயினியும் ஒரு இடத்துல போய் நின்னுட்டு, இந்த காலத்து இப்படி ஒரு ஹோட்டலாங்கிற மாரி வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு லேடி வராங்க. அவங்கள அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனராமா. அவரு ஒரு கெஸ்ட் புக் தந்துட்டு, அதுல சைன் போட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுமே சைன் போடுறாங்க. அதெல்லாம் ஹீரோயின் அங்க தங்குறதுக்கு ஃபீஸா பேக்கரிலருந்து தராங்க. அதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்கங்கிற விஷயத்த செக் பண்ற விதமா அந்த கெஸ்ட் புக்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் இருக்காங்கிற மாரி செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்ல. அதில அந்த ஓனர் லேடிகிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவையும் காமிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி இந்த மாரி யாராச்சும் வந்து தங்கியிருக்காங்களாங்கிற மாரி கேட்க, அவங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ரெக்கார்ட்ஸ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேங்கிற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதோட ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினி குளிக்கிறதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸ வந்து கழட்டிட்டு இருக்காங்க. அதோட அவங்க ஃபேஸ வந்து கண்ணாடி கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்த ஓனர் லேடியுமே என்னம்மா பண்ணிட்டு இருக்கங்கிற மாரி கேட்க, அவங்க பதட்டத்துல அந்த கண்ணாடில போய் முட்டிடுறாங்க. அதோட ஓனர் லேடியுமே, "உனக்கு குளிச்சுட்டு போறதுக்காக ட்ரெஸ் இங்க வச்சிருக்கேன்மாங்கிற" மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட ஹீரோயினுமே குளிக்க போறாங்க. அங்க ஊறப்பட்ட ஷாம்பு இருக்கு. அத பார்த்துட்டு அரண்டுகிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளோ ஷாம்பு இருக்குங்கிற மாரி. ஹீரோவும், ஹீரோயினியும் குளிச்சுட்டு வெளிய வந்துடுறாங்க. அதோட ஹீரோயினோட ஹேர காய வைக்கிறதுக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். அப்ப ஹீரோயினி அங்க இருக்கிற ஒரு கன் கேஸ பார்த்துட்டு, "நீங்க கன் வச்சிருக்கீங்களாங்கிற" மாரி ஓனர் லேடிட்ட கேட்க, அதுக்கு ஓனர் லேடியுமே ஆமாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால நைட் நேரம் வந்து வெளிய வந்துராதீங்கங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட ஹீரோ, ஹீரோயினி ஆச்சரியமாயிட்டு, "அது என்ன மனுஷனும் சாப்பிடுமே, அந்த ஹிருக்கோவாங்கிற" மாரி வந்து கேட்கறாங்க. "அத கொல்றது தான் எங்க வேலைங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட அந்த லேடியுமே சோகமாயிட்டு, "அது மேல எந்த ஒரு கன்னுமே வேலை செய்யாதுங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட ஹீரோயினியுமே, "எங்ககிட்ட ஒரு கன் இருக்குங்கிற" மாரி சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயினியும் அந்த கன்ன பத்தி வந்து பேசுறாங்க. அந்த லேடியுமே அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஓனர் லேடி ஹீரோ, ஹீரோயினியும் கூப்பிட்டுட்டு அவங்க சமைச்ச டிஷ்ஷ வந்து பரிமாறுறாங்க. ஹீரோ, ஹீரோயினியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதில ஓனர் லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க 2 பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். அத விட முக்கியமா ஆண், பெண் பாலினம். அதனால ஏதாச்சும் எசகு பொசுக்க பண்ணிக்காதீங்கங்கிற" மாரி டபுள் மீனிங்ல சொல்ல, அத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, ஹீரோயினி பிளஸ் ஆயிட்டு, ஹீரோயினி ஹீரோவ புடிச்சுட்டு, "இவ என்னைய சிஸ்டர்ன்னு கூப்பிடலாம். ஆனா நாங்க உண்மையான சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் வந்து கிடையாது. அதுக்கு நாங்க வந்து டேட்டிங் பண்றோமானாலும் அதுவும் கிடையாதுங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட ஓனர் லேடியுமே, "நான் வந்து தப்பா புரிஞ்சுட்டேங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோயினி, ஹீரோ எப்படி சந்திச்சாங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "நான் டோக்கியோல என்ன வேலை குடுத்தாலும் செய்ற பொண்ணா வந்து இருந்தேன். அப்பதான் ஒரு பையனுக்கு பாடிகார்டு வேலை பார்க்கணுங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அத ஏத்துக்கிட்டு தான் இவனோட நான் வந்திருக்கேன். மித்தபடி எங்க 2 பேருக்கு இடையில வேற எதுவுமே இல்லங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட நம்ம ஹீரோவுமே வந்து சோகமாறான். அதோட ஹீரோயினியுமே ஹீரோ கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ பேசாம அவனோட பெட்ஷீட்ட இழுத்து போட்டு படுத்துக்கிறான். அதோட ஹீரோயினுமே ஹீரோவோட பக்கத்துல போயிட்டு, இவன் இவ்வளோ சீக்கிரமா படுத்து தூங்கிட்டாங்கிற மாரி வந்து பார்க்குறாங்க. அதோட எந்திரிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு, தடுமாறி அவங்களோட பெட்ல வந்து படுத்துக்கிறாங்க. "இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் போல இருக்கே!" ஆனா என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பா படுதுங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க. கண்ண மூடி தூங்குறாங்க. அப்படியே ஓனர் லேடி வந்து காட்டுறாங்க. அவங்க ஷாட் கன்ல ஆமோலாம் லோடு பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மான்ஸ்டர் அவங்க வீட்டுக்கிட்ட ஜன்னல் மாரி இருக்க இடத்துல லேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த வயசானவங்க, ஆமா அவுட் சைடுன்னு ஒரு இடம் வந்து இருக்குங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோ, ஹீரோயினி வந்து காட்டுறாங்க.
அந்த இடத்துல நெறைய கொடூரமான மான்ஸ்டர்லாம் சுத்திக்கிட்டு இருக்குங்கிற மாரி அந்த வயசானவங்க வந்து சொல்றாங்க. டோக்கியோவையும் டோக்கியோட ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. டோக்கியோ ஃப்ரெண்டு கிட்ட அவுட் சைட் ஏரியா பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்கு பலவாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போக, அவங்களோட ரூமுக்கே வந்து போய்க்கிறாங்க. டோக்கியோ நடந்து போயிட்டுருக்கும்போது 2 குழந்தைங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு டோக்கியோவ கூப்பிட்டுட்டு கோனா வரைஞ்ச டிராயிங்க காட்ட, அத பார்த்த டோக்கியோவுமே டென்ஷன் ஆயிட்டு அந்த பொண்ண போய் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த பொண்ணுமே பயந்துட்டு அந்த மரத்து மேல ஏறிடுறாங்க. அதோட டோக்கியோ பார்த்துட்டு அந்த பொண்ணுமே, எப்ப பார்த்தாலும் கோனா வரையிற அந்த டிராயிங்க நீ தான் வாங்கிட்டு இருக்க. இந்த ஒரு டைம் நான் வாங்குனா என்னவாமாங்கிற மாரி வந்து கேட்கிறா. ஸோ அத கேட்ட டோக்கியோவுமே அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதோட கோனா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, பக்கத்துல உட்காந்துருக்க மீமி கீழ தள்ளி விட்டுட்டு, அந்த இடத்துல டோக்கியோ உட்காந்துட்டு, எதுக்காக அந்த டிராயிங் அவளுக்கு குடுத்தங்கிற மாரி கேட்டுட்டு அழுக. அத பார்த்த கோனாவுமே டோக்கியோ வந்து சமாதானப்படுத்துறான். அங்க நடக்கிற விஷயத்தலாம் மேலிருந்து ஒரு சில்வர் ஹேர் பையன் பார்த்துட்டு போறான். அந்த சில்வர் ஹேர் பையன் குளிச்சுட்டு வந்து அவனோட டேப் எடுத்து பார்க்குறான். அதுல மீமி குளிச்சிட்டு இருக்கிற இமேஜ யாரோ அவனுக்கு சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அததான் அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினிய காட்டுறாங்க. அவங்களுமே தூக்கத்துலருந்து எந்திரிச்சுர்றாங்க. அவங்க ரூமுக்கு வெளிய தான் அந்த பறவை மான்ஸ்டர் வந்து இருக்கு. அத பார்த்து ஹீரோயினுமே கன்ன வந்து எடுக்குறாங்க. அப்போ ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. அந்த மான்ஸ்டருமே அந்த இடத்த விட்டு போயிருது. ஹீரோவ எழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய கூட்டிட்டு வந்துர்றாங்க. அதோட ஓனர் லேடியுமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல தான் அந்த பறவை மான்ஸ்டர் வந்து இருக்கு. அதுவுமே அந்த இடத்த விட்டு பறந்து போது. அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினியும் அதோட பின்னாடியே போறாங்க. அந்த பறவை மான்ஸ்டர் காணாம போயிடுது. அத ஹீரோயினும் தேடுறாங்க. அத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட 2 கையிலயும் சாட்ட மாரி கூர்மையான விஷயம் வந்து இருக்கு. அத வச்சு அங்கிட்டும், இங்கிட்டும் கன்னா பின்னான்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு அவங்கள பார்த்துட்டு மின்னல் வேகத்துல வந்து அட்டாக் பண்ணுது. அது வந்து ஒரு கார வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அது பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோயினும் சேஃபா ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சுட்டு அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டர விட்டு தூரமா வந்துடுறாங்க. அந்த மான்ஸ்டரோட க்ளோஸ் காம்பேட்ல ஃபைட் பண்ணணும்னா, அதோட கை வந்து ட்ரெஸ் டை பண்ணணுங்கிற மாரி வந்து பேசுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டருமே வந்துருது. அதோட ஹீரோயினுமே ஒரு காருக்கோட சைடுல வந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதோட ஹீரோவுமே அந்த மான்ஸ்டர டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் பக்கம் வர வச்சுக்கிட்டு இருக்கான். அது பக்கத்துல வந்தோனே நம்ம ஹீரோயினுமே அதோட கைய ஷூட் பண்ணலான்னு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஓனர் லேடியுமே வந்துட்டு ஹீரோயினிய தடுத்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி போய் நின்னுக்குறாங்க. ஓனர் லேடியுமே இந்த மான்ஸ்டர் வந்து கொல்லாதீங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த மான்ஸ்டர் அவங்களோட பையன சாப்ட்டு அவங்களோட பையனாவே மாறிடுச்சுங்கிற மாரி நம்புறாங்க. அத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுமே நீங்க நினைக்கிறது தப்புங்கிற மாரி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த விஷயத்த ஓனர் லேடி ஏத்துக்கிற மாரி இல்ல. அதோட ஹீரோயினுமே ஓகே நாங்க இந்த மான்ஸ்டர வந்து நாங்க கொல்ல மாட்டோங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாங்க. அப்ப அந்த ஓனர் லேடியுமே அந்த மான்ஸ்டர்ட்ட திரும்பி வந்து பேசுறாங்க. அந்த மான்ஸ்டருமே அந்த ஓனர் லேடிய கண்ணும் தூரமா வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சுருது. அத பார்த்த ஹீரோவுமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, அந்த மான்ஸ்டரோட பக்கத்துல ஓடி போயிட்டு, அந்த மான்ஸ்டரோட அட்டாக்லாம் டாட்ஜ் பண்ணிட்டு, அதோட ஹார்ட் இருக்கிற இடத்துல கரெக்ட்டா கை வச்சு, அவனோட ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி, அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்ட வந்து கிரஷ் பண்ணி, அந்த மான்ஸ்டர அந்த இடத்துலயே சாவடிச்சிடுறான். மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோயினியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த ஓனர் லேடி எப்படி அந்த பறவை மான்ஸ்டர்ட்ட இருந்து இவ்வளோ நாள் சர்வைவ் ஆயிட்டு இருந்தாங்கங்கிற மாரி பேசுறாங்க. அப்படியே அவங்க போற வழியில ஒரு லேக் மாரி இருக்கிற விஷயத்த வந்து பார்க்குறாங்க. அதுல டிராவல் பண்ணி போறதுக்காக போட் மாரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சு, அத வச்சு அந்த லேக்ல வந்து டிராவல் பண்ணி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கும் வந்து நான் வந்து சமாளிச்சுருவேன். இந்த வாட்டர்லேருந்து வேற ஏதாச்சும் அனிமல் வந்தா நான் எப்படி சமாளிக்கிறதுங்கிற மாரி சொல்ல, அத கேட்ட ஹீரோயினுமே, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே! அப்ப இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா போகணுங்கிற மாரி சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டோக்கியோவ காட்டுறாங்க. அவங்க போக்கூடாதுன்னு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவோட டோருக்கு வெளிய அவங்களோட பால் வந்து போயிடுது. அதோட டோக்கியோவுமே அங்க இருக்கிற கேமராவ பார்த்துட்டு பர்மிஷன் கேட்டுட்டு அந்த பால் எடுத்துட்டு போறாங்க. அதோட எல்லாரையும் விளையாட கூப்பிட்டுருந்தாலும் ஒரு பையன், அவன் 2 கிளீனிங் ரோபோவ ஒரு மிகப்பெரிய பில்லர்ல வச்சுட்டு, இந்த பில்லரோட ஹைட்டுக்கு நான் போப்போறேங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கிளீனிங் ரோபோ மேல ஏறி நிக்கிறான். அதுவுமே அவன அந்த பில்லரோட முக்காவாசி ஹைட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருது. அதோட அதுவுமே சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிர, அவனால பேலன்ஸ் கிடைக்காம கீழ விழுந்துடுறான். அவ்வளவு உயரத்துலேருந்து விழுந்துமே அவனுக்கு ஒரு அடி படல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேண்டிஸ் சொன்ன அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க நெறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோயினியுமே, "அப்ப என்னோட வேலை முடிஞ்சுச்சா? கவலைப்படாத உன்னோட கோல் ஃபுல்ஃபில் ஆற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்." ஆமா உன்னோட கோல் என்னங்கிற மாரி ஹீரோட்ட கேட்க, ஒரு விஷயத்த எடுத்து காமிச்சுட்டு, இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த ஹெவன்ங்கிற பிளேஸ்ல இருக்க நிம்மதி இருக்கிறவங்களோட உடம்புல செலுத்தணுமாமா. இதுதான் என்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டா நீ தானே உங்கள
பார்த்தேன். அவங்க உன்ட்ட என்ன சொன்னாங்கங்கிற மாரி ஹீரோ கேட்க, ஹீரோயினியுமே அவங்க சொன்ன விஷயத்த பத்தி நெனச்சு பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற அந்த ஒரு கன் எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. அதோட ஹீரோவ பத்திரமா கொண்டு போய் ஹெவன்ங்கிற பிளேஸ்ல சேர்க்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிற மக்களுமே ஹீரோவும், ஹீரோயினிட்டயும் வந்துட்டு, ஆமா நீ யாருங்கிற மாரி சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்ச பிறகு ஊருக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினி வந்து இந்த இடத்தோட இன்ஃபர்மேஷன் பத்தி கேட்டுருப்பாங்க. அதுக்காக தான் இந்த இடத்தோட ஹெட்டோட வீட்டுக்கு ஹீரோவையும், ஹீரோயினியும் கூட்டிட்டு போறாங்க. ஹெட்டோட வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அவங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து இருக்காங்க. அவங்க இந்த இடத்த எப்படி உருவாக்கணுங்கிற விஷயத்த பத்திலாம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு விளைய வச்சது டொமேட்டோ தான். அதனால தான் இந்த இடத்துக்கு டொமேட்டோ ஹெவன்ங்கிற நேம் வந்து வந்துச்சுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நைட் நேரம் தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்களுமே கேம்ப் ஃபயர் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோவுமே, இந்த மாரி எனக்கு ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ஹீரோயினியுமே, உன்னோட ஃபேஸ பார்த்து யாருமே சர்ப்ரைஸ் ஆகல. அப்போ உன்ன மாரி இங்க யாருமே இல்லங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்த ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு. ஹீரோயினி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு, "நீங்க தானே அந்த ஃபேமஸான ரேசர். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன்ங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு." அத கேட்ட ஹீரோயினியுமே சோகமாயிட்டு, "அது நான் கிடையாதுங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க." ஸோ அத கேட்டு அவருமே இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, "ஆனா அவங்க பார்க்கறக்கு உங்கள மாரி இருக்காங்கங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல." அப்ப ஹீரோவுமே இந்த ஃபோட்டோவ புடுங்கி பார்க்குறான். பார்க்கறதுக்கு இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க ஹீரோயினி மாரி தான் இருக்காங்க. ஸோ அதோட ஹீரோவுமே, "அதான் நாங்க சொல்றோம்ல, ஹீரோயினி வந்து அந்த ரேசர் கிடையாதுங்கிற மாரி வந்து கத்திர்றான். அதோட அவருமே திரும்பி போறாரு. அப்போ ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோவே அவர நிக்க சொல்லிட்டு, மறுபடிக்கும் அந்த கார்ட்போர்ட் ஷீட் மேல டார்ச் லைட் அடிக்க சொல்ல, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல ஒரு லோகோ இருக்கு. அதுல இருக்கிற லோகோவும், ஹீரோயின் கிட்ட இருக்கிற கன்ல இருக்கிற லோகோவும் ஒரே மாரி இருக்கு. அத பார்த்த ஹீரோயினியுமே, "இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுங்கிற" மாரி கேட்க, அதுக்கு அவருமே, "நாங்க டோக்கியோவுக்கு வந்து காய்கறிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்திருக்கலாங்கிற" மாரி வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும், ஹீரோயினியும் ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஹீரோ கிட்ட இந்த லோகோ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்களோட கோல் பத்தின விஷயங்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அத சீக்கிரமாவே நம்மளால அடைய முடியும். அதனால நம்ம திரும்ப டோக்கியோக்கு போலாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோவும், ஹீரோயினியும் போட்ல போயிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோவும், ஹீரோயினியும் பேசிட்டு இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ண போறான். அப்ப ஹீரோயினி ஹீரோவ தடுக்குறாங்க. ஹீரோயினியுமே இப்பதான் அவளோட ஃபீலிங்ஸ வந்து கன்வெர்ஸ் பண்ண, அதுக்குள்ள கிஸ் பண்ண வராங்கிற மாரி ஹீரோட்ட கேட்க, அது ஹீரோவுமே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ஹீரோயினியுமே, என்னோட உடம்பு வேணா பொண்ணோடதா இருக்கலாம். பட் என்னோட மூளை வந்து பையனோடதுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதனால நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர முடியாதுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்து காட்டுறாங்க. கார் ரேஸ்ல கலந்துக்கிட்ட ரேசர்ஸ் எல்லாம் ஃபோட்டோவோட சேர்த்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஹீரோவும், ஹீரோயினிட்ட ஒரு வில்லேஜர் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சிருப்பாரு. அந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க அங்க 4வது நம்பர்ல வந்து இருக்காங்க. இவங்கள நம்ம சிஸ்டர்ன்னே கூப்பிடலாம். ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பையன் 2 பேர தொரத்திட்டு போயிட்டுருக்கான். அந்த 2 பேருமே அந்த பையன அடிச்சு போடுறாங்க. இவன நம்ம தம்பிக்காரன்னே கூப்பிடலாம். அப்போ ஒருத்தனுமே வந்துட்டு இந்த 2 பேரையும் அடிச்சு போட்டு தம்பிக்காரன சேவ் பண்றான். இவன் பேரு ராபினாமா. இவனுங்க 2 பேரும் இந்த ரேஸுக்கான டிக்கெட்ட ஃபேக்கா மேக் பண்ணி வித்துருக்கானுங்க. அது தெரிஞ்ச தம்பிக்காரன் இவங்க 2 பேரையும் சேஸ் பண்ணியிருக்கான். அது தெரிஞ்ச ராபினுமே தம்பிக்காரன அப்ரிஷியேட் பண்ணிட்டு, "உனக்கு என்னடா வேணுங்கிற மாரி கேட்க, நீ போட்டிருக்கிற ஜாக்கெட் தான் வேணுங்கிற மாரி கேட்டு வாங்கிக்கிறான்." அந்த ஜாக்கெட்ட போட்டுட்டு போயி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு சிஸ்டரும், ஒரு வயசானவரும் வராங்க. சிஸ்டர பார்த்த தம்பிக்காரனுமே, "ரேஸ் எப்படிக்கா போச்சுங்கிற" மாரி பேசுறாங்க. அதோட அவங்க ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புன பிறகு தம்பிக்காரனோட ஃப்ரெண்டு, "இந்த வயசானவரு ஹியூமன்ஸ் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். அதனால உன்னோட அக்காவ அவட்டருந்து கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லிக்கப்பாங்கிற" மாரி வார்னிங் தரான். மறுநாள் காலையில தம்பிக்காரன் ஓனா கிரியேட் பண்ண கன்ன வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அதோட டைம் என்னாச்சுங்கிற மாரி கேட்டுட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா கலந்துக்கிட்ட ரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கங்கிற மாரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அங்க இருக்க ஒரு ஹைட்டான பில்டிங் மேல பைனாகுலர் வச்சு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுற அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரு சவுண்ட் கேட்க, சவுண்ட் கேட்ட டைரக்ஷன் பக்கம் பைனாகுலர் வச்சு பார்க்குறான். அங்க ஒரு ஹீரோ மான்ஸ்டர் இன்விசிபிளா ரேஸ் நடக்கிற ட்ராக் மேல இருக்குது. அத நோட்டீஸ் பண்ண அவனுமே ரேஸ ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ரேஸ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இங்க இருக்கிற ரேசர்ஸுக்கும் முக்கியமா அக்காவோட உயிருக்கு ஆபத்துங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ஹீரோ மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போயி, அவன் ஓனா கிரியேட் பண்ண கன்ன வச்சு ஷூட் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதோட அவன் ஒரு கத்தி எடுத்துட்டு, அது ஃபேஸ் மாரி இருக்கிற இடத்துல வந்து குத்துறான்.
ஆனா அந்த கைய வந்து அப்சர்வ் பண்ணிருது. அந்த கைய எடுக்கிறதுக்காக இன்னொரு கை யூஸ் பண்றான். அந்த கையுமே அப்சர்வ் பண்ணிருது. சிஸ்டருமே அந்த ஹீரோ மான்ஸ்டர பார்த்துட்டு அந்த பக்கம் வர ரேசர்ஸுக்குலாம் அத இன்ஃபார்ம் பண்றாங்க. அதோட அவங்களுமே கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. அத கேட்டு அவங்களுமே அந்த ஹீரோ மான்ஸ்டர பார்க்குறாங்க. அந்த ஹீரோ மான்ஸ்டருமே திரும்புது. அதோட வாயில தான் நம்ம தம்பிக்காரன் வந்து இருக்கான். அவனோட பாதி உடம்ப அப்சர்வ் பண்ணிருச்சு. அத பார்த்த சிஸ்டருக்குமே பயம் கலந்த ஒரு கோவம் வருது. அதுல அந்த வண்டி கொண்டு போய் அந்த ஹீரோ மான்ஸ்டர் மேலே ஹிட் பண்றாங்க. அதுல அவங்களுக்குமே சரியான டேமேஜ். இருந்தாலும் எப்படியோ தம்பிக்காரன அந்த ஹீரோக்கு வாயிலருந்து காப்பாத்திர்றாங்க. பார்த்தோம்னா அவனோட காவாசி உடம்பு தான் இருக்கு. அத பார்த்த சிஸ்டருமே அவனோட பாடிய கட்டி பிடிச்சுட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அப்ப தம்பிக்காரனுமே சிஸ்டர பார்க்குறான். அப்படியே கண்ண மூடி சிஸ்டரோட இருந்த மெமரீஸ், ராபின் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்த மெமரீஸ்லாம் நெனச்சு பார்க்குறான். தம்பிக்காரனுக்கு ஆப்ரேஷன் நடக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட சிஸ்டர் வந்து ஹீரோ மாஸ்டர்ட்ட போற மாரியும், அத பார்க்குற தம்பிக்காரனால ஒண்ணும் பண்ண முடியாத மாரி வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் தம்பிக்காரனோட கனவு தான். அவனுமே முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுட்டு, அங்க நிக்கிற 2 டாக்டர வந்து கூப்பிடுறான். பார்த்தோம்னா சிஸ்டரோட வாய்ஸ் வந்து கேட்குது. அதோட அங்க இருக்கிற கண்ணாடியில அவன் ஃபேஸ் வந்து பார்க்குறான். பார்த்தோம்னா சிஸ்டரோட ஃபேஸ் வந்து தெரியுது. அத பார்த்து அவனுமே என்னோட சிஸ்டரோட பாடியில நான் என்ன பண்றேங்கிற மாரி சொல்லிட்டு, கத்திட்டு அந்த இடத்துல வந்து விழுந்துர்றான். அதோட அந்த இடத்துக்கு டாக்டர்ஸுமே வந்துட்டு அவனுக்கு வந்து மயக்க இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விட்டுறாங்க. தம்பிக்காரன நம்ம ஹீரோயினே வந்து கூப்பிடலாம். ஹீரோயினுமே கண்ண முழிச்சுட்டு அங்க இருக்கிற டாக்டர கூப்பிட்டு என்னாச்சுங்கிற மாரி கேட்க, ஹீரோக்கும் அட்டாக் பண்ணல. நீனும் உன் தம்பி ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்து இருந்தீங்க. அதுல உன்னைய மட்டும் தான் என்னால காப்பாத்த முடிஞ்சுச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ணது வந்து அந்த வயசானவரு தான். இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு அவர் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாருங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயினுமே, இல்லையே நான் பார்க்கும்போது அக்கா நல்லா தானே இருந்தாங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க. அக்காவுக்கு என்னாச்சு? எதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்துனாங்க? இந்த விஷயத்த பத்தி அந்த வயசானவருக்கு ராபின் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள்ட்ட போய் கேட்கணுங்கிற மாரி ஹீரோயின் வந்து முடிவு பண்றாங்க. அதுல அவங்க ஹெல்த்லாம் வந்து சரியான பிறகு ஸ்ட்ரெய்ட்டா வந்து ராபின தேடி வந்து போறாங்க. ஆனா ராபின் வந்து காணாம போயிட்டதா வந்து சொல்றாங்க. அதுல அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா, அங்க யாருமே இல்ல. ஸோ அதோட அங்க இருந்த ஒருத்தர்ட்ட இந்த இடத்துக்கு என்னாச்சுங்கிற மாரி கேட்க, அவருமே இந்த இடம் இயங்குறதுக்கு வந்து இங்க நடந்துட்டு இருந்த அந்த ரேஸ்ல இருந்து தான் ஃபண்ட் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த ரேஸோட இம்பார்ட்டன்டான ஒரு ரேஸ்ல வந்து இறந்து போயிட்டனால, இங்க இருந்த ஆட்களுக்கு வந்து ஹோப் வந்து போயிருச்சு. அதனால இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஹீரோயினி அவங்க தங்கியிருந்த அந்த ரூமுக்கு போயிட்டு பெட்ல படுத்துட்டு அழுகுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இருந்த ஒரு ஹோப்புமே இப்ப இல்ல. அதோட ராபின் அந்த வயசானவரோட ஃபோட்டோவ எடுத்துட்டு ராபின் வந்து காணாம போயிட்டதா தான் வந்து சொல்றாங்க. அந்த வயசானவருமே இந்த இடத்த விட்டு போயிட்டதா தான் வந்து சொல்றாங்க. இவங்கள கண்டுபிடிச்சு நம்ம வந்து விசாரிக்கலாங்கிற மாரி ஒரு முடிவு வந்து எடுக்குறாங்க. கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, ஒரு பக்கம் இவங்கள தேடிக்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவே வந்து ஹீரோயினிய வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல ஹீரோட்ட சொல்லிட்டு, "நான் ஒரு பையன்டா, என்னைய இப்ப நீ லவ் பண்ண மாட்டேலங்கிற" மாரி வந்து கேட்க, அதுக்கு ஹீரோவுமே, "அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லங்கிற" மாரி வந்து சொல்றான். அதுவும் உனக்கு ராபின் வந்து பிடிக்குமாங்கிற மாரி வந்து கேட்க, அதுக்கு ஹீரோயினியுமே, "ராபினோட ஃபேமிலி மெம்பர் மாரி தான். எனக்கு அவன பிடிக்குங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அது கேட்ட ஹீரோவுமே சோகமாறான். அத பார்த்த ஹீரோயினியுமே, "நாங்க 2 பேரும் பசங்கடா, நாங்க 2 பேரும் எப்புட்றா லவ் பண்றதுங்கிற" மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதோட டைம் ஆயிருச்சு நீ படுங்கிற மாரி வந்து சொல்ல, நம்ம ஹீரோவுமே படுக்க போறான். அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. அத கேட்ட ஹீரோவுமே, "இப்போ உங்களுக்கு என்னடா வேணுங்கிற" மாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி வந்து கேட்குறான். பார்த்தோம்னா ஒரு ஹீரோ மாஸ்டர் வந்து அவங்க இருக்கிற கப்பலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு கோனா வரைஞ்ச டிராயிங் மாரியே இருக்கு. கோனா ஒரு குழந்தைய வந்து டிரா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அத பார்த்த ஒரு பொண்ணுமே, "இந்த டிராயிங் வந்து எனக்கு தரியாங்கிற" மாரி கேட்க, அதுக்கு கோனாமே, "இந்த டிராயிங் வந்து நான் டோக்கியோக்கு தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரையும் நான் வந்து உனக்கு தரேங்கிற" மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப டோக்கியோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அதோட ஒரு ரோபோவுமே இப்படி படுத்திருக்க கூடாதுங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ண விரட்டி விட்டுறாங்க. ஸோ அதோட அந்த பொண்ண டோக்கியோமே இழுத்துட்டு போயிட்டு, "நீ எதுக்கு கோனா வரையிற டிராயிங்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கங்கிற" மாரி இன்டைரக்ட்டா கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே, "கோனா வரையிற டிராயிங்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப வரையிற டிராயிங்ல இருக்கிற பேபிக்கு கூட ஃபேஸ் இருக்கு. ஆனா நான் பார்த்த பேபிக்கு வந்து ஃபேஸ் இல்லங்கிற மாரி வந்து சொல்றாங்க." அத கேட்ட டோக்கியோமே, "இங்க எதுடா குழந்தங்கிற" மாரி வந்து யோசிக்கிறாங்க. ஷிப்புக்கு தான் ஹீரோ மான்ஸ்டர் வந்திருக்கும். அந்த விஷயத்த ஹீரோயினி போயி ஷிப்போட கேப்டனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அதோட அந்த ஹீரோ மான்ஸ்டருமே ஷிப்புக்குள்ள வர ட்ரை பண்ண, அப்ப ஹீரோயினியுமே கன்ன வச்சு ஷூட் பண்றாங்க. அது உடம்புல இருக்கிற வாட்டர் லேயர் ஷீல்டு மாரி செயல்படுறனால அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு பொண்ணுமே ஃபேஸே இல்லாம குழந்தைய பார்த்தேங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க டோக்கியோட்ட. அந்த குழந்தைய காட்டுறேங்கிற மாரி சொல்லிட்டு டோக்கியோ கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அங்க இருக்கிற வென்ட்ல அந்த பொண்ணு ஈஸியாவே ஏறிடுறாங்க. இதான் அந்த பொண்ணோட பவர். ஆனா டோக்கியோவால ஏற முடியல. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டோக்கியோவுமே அங்க இருக்கிற கிளீனிங் ரோபோட்ட யூஸ் பண்ணி வென்ட்டுக்குள்ள போயிடுறா. ஆனா அந்த விஷயம்
கேமரால வந்து தெரியல. இதான் டோக்கியோவோட பவர். அந்த ஹிருக்கோ மான்ஸ்டர் பார்க்கறக்கு ஃபிஷ் மாரி தான் இருக்கு. அப்போ அதோட வீக்னஸ் கண்டிப்பா லேண்டா தான் இருக்கும். நம்ம லேண்டுக்கு போற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது. அத நம்ம ஷிப்புக்குள்ள கொண்டு வந்து அட்டாக் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம அந்த ஒரு ரூம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்கிற மாரி சொல்லிட்டு, ஷிப்போட கேப்டன்ட்ட போய் பர்மிஷன் வாங்குறாங்க ஹீரோயினி. அதோட ஹீரோவும் ஹீரோயினியும் சேர்ந்து அந்த ஹிருக்கோ மான்ஸ்டர டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரூம்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதோட லாஸ்ட்டா ஒரு டோர் இருக்கு. அத ஓப்பன் பண்றதுக்கு ஹீரோ ட்ரை பண்றான். அப்ப அந்த ஹிருக்கோ மான்ஸ்டருமே அவங்க கிட்ட வந்துருது. அது உடம்புல இருந்த லேயர் மாரி இருக்க தண்ணி போயி, சாதா ஃபிஷ் மாரி அங்கேயே விழுந்துருது. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே ட்ரக்ஸாமா. ட்ரக்ஸ்ல கண்டிப்பா ஈரப்பதம் இருக்காது. ஒரு ட்ரையான விஷயம் கண்டிப்பா வாட்டர வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால தான் இந்த ஹீரோவ இங்க கூட்டிட்டு வந்தேங்கிற மாரி ஹீரோயினி சொல்றாங்க. அதோட ஹீரோவுமே அவனோட பவர வச்சு அந்த மான்ஸ்டர வந்து போட்டு தள்ளிர்றான். இந்த பக்கம் குழந்தைங்கள பார்க்க வந்தவங்களுமே ஒரு ரூம்குள்ள என்டர் ஆறாங்க. டோக்கியோ கூட்டிட்டு வந்த பொண்ணுமே, இதான் குழந்தைங்கங்கிற மாரி சொல்ல, பார்த்தோம்னா அதெல்லாம் மான்ஸ்டர்ஸ் மாரி இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு டோக்கியோமே தொடுறக்கு ட்ரை பண்ண, அப்ப அலாரம் வந்து அடிக்குது. அதுக்கிட்ட கூட்டிட்டு வந்த பொண்ணுமே அந்த ஃப்ளோர் மேல வந்து தொத்திக்கிறான். ஸோ அதோட நெறைய சயின்டிஸ்ட் வந்து அந்த ரூமோட கதவ வந்து ஓப்பன் பண்றாங்க. மாட்டிக்கிட்டாங்களாங்கிற மாரி பார்த்தோம்னா, அவங்க ஓப்பன் பண்ணது வேற ஒரு ரூமு. ஸோ அங்க தான் வந்து அந்த இடத்தோட ஹெட் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே எந்த ரூம்ல இருந்து அலாரம் அடிக்குதுன்னு செக் பண்ணுங்கங்கிற மாரி சொல்ல, அவங்க சிசிடிவில செக் பண்ண டோக்கியோ தானே கேமரால தெரிய மாட்டான். அதோட கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணுமே அந்த வென்ட் வழியாலே போயிடலாங்கிற மாரி சொல்லிட்டு டோக்கியோ புடிச்சு தூக்க, அப்ப டோக்கியோமே கிரிப்புக்காக அங்க இருக்கிற வால வந்து கிக் பண்றா. அவளோட ஷூவோட அச்சு வந்து அந்த வால்ல வந்து பதிஞ்சிருது. அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஒரு ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்தோட ஹெட்டுமே அந்த ஏஐ கிட்ட எந்த ரூம்ல இருந்து இந்த அலர்ட் சவுண்ட் வந்து கேட்குதுங்கிற மாரி கேட்க, அதுக்கு அந்த ஏஐயுமே எனக்கு தெரியலங்கிற மாரி வந்து சொல்லிடுது. ஹீரோவும் ஹீரோயினியும் டோக்கியோக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்க ஹார்பர்லேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, அவங்க ட்ராவல் பண்ணி வந்த ஷிப்போட கேப்டன் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, "எங்க உயிர வந்து காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாரி சொல்லிட்டு காச குடுக்க, அத ஹீரோயினி வேணாங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வச்சிருக்க கன்னோட லோகோ பத்தி கேட்க, கேப்டனோட தம்பி வந்து எனக்கு தெரியுங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. கேப்டனோட தம்பி சொன்ன இடத்துக்கு வந்து போய் பார்க்குறாங்க. அங்க பில்டிங்ல ஒரு லோகோ இருக்கு. அந்த லோகோவும், அவங்க வச்சிருக்கிற கன்ல இருக்கிற லோகோவும் 2 வேற வேற. ஹீரோக்கு ஹீரோயினிக்கு டிசப்பாயின்ட்மென்ட். ஹீரோவும் ஹீரோயினியும் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க. சில்வர் ஹேர் பையன வந்து காட்டுறாங்க. அவன் மீமியோட குளிக்கிற ஃபோட்டோ காணோங்கிற மாரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதோட கிளாஸ்ல தான் வந்து காட்டுறாங்க. சில்வர் ஹேர் பையன் அந்த மீமிய தனியா கூட்டிட்டு வந்துட்டு, "எதுக்காக எனக்கு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு விட்டங்கிற மாரி வந்து கேட்க, அதுக்கு மீமியுமே, "நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மெசேஜ் பண்ணவே இல்ல. அப்படி ஏதாச்சும் உன்ட்ட சொல்லணும்னா நான் டைரக்ட்டா வந்து சொல்லவே இல்லங்கிற மாரி வந்து சொல்ல, அது கேட்ட அந்த பையனுமே, "நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லுவேன். அந்த விஷயம் உனக்கு வியர்டா தெரியலாங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, மீமி லவ் பண்ற விஷயத்த கன்வர்ஸ் பண்ண தெரியாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசுற விஷயத்த டோக்கியோமே நோட்டீஸ் பண்ணிட்டு, அவளோட உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்ட்ட போய் வந்து பேசுறா. அந்த ஃப்ரெண்டுமே கைய நீட்ட, அந்த கையுமே நம்ம டோக்கியோ புடிச்சுக்க, அந்த பையனுமே நம்ம டோக்கியோவ கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அதோட டோக்கியோமே அந்த பையன தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அந்த விஷயத்த கோனாவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு, டோக்கியோட்ட வந்து என்னாச்சுங்கிற மாரி வந்து கேட்க, 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அப்ப அதுக்கு டோக்கியோமே 2 பொண்ணுங்க கிஸ் பண்ண விஷயம், மீமியும் அந்த சில்வர் கலர் பையனும் பேசின விஷயம், இப்ப அந்த உடம்பு சரியில்லாத பையன் டோக்கியோ கிஸ் பண்ண விஷயம், எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இவங்க ரொம்ப வியர்டா வந்து நடந்துக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாரி அந்த கோனாட்ட சொல்ல, அதுக்கு கோனாவுமே, "இது லவ்வோட நேச்சர் தான். நீனும் யாராச்சும் லவ் பண்ணா நீனும் அவங்கட்ட அப்படிதான் நடந்துக்கணுங்கிற மாரி வந்து சொல்ல, அது கேட்ட டோக்கியோமே, அந்த பர்சன் நீயா இருந்தா எனக்கு நல்லா இருக்குங்கிற மாரி வந்து சொல்ல, அதே விஷயத்த கோனாவுமே வந்து சொல்றான். இவங்க 2 பேருக்கு இடையில லவ் வந்து ஃபார்ம் ஆற மாரி வந்து காட்டுறாங்க. அதோட நைட் நேரம் தான் காட்டுறாங்க. டோக்கியோமே அவ பெட்ல படுத்துக்கிட்டு கோனாட்ட லவ் கன்வர்ஸ் பண்ணத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட ரூமுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து வருது. இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்து இருக்கான். நீங்க வந்து பாருங்கங்கிற மாரி வந்து சொல்ல, டோக்கியோ உடனடியா அவளோட உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்ட போய் வந்து பார்க்குறா. அந்த உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டு, இங்க டோக்கியோ தவிர வேற யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாரி, அங்க இருக்கிற டாக்டர்ஸ வெளிய அனுப்பிச்சு விட்றான். அதோட டோக்கியோட்ட, மதியம் நடந்த விஷயத்துக்கு நீ வந்து மன்னிச்சுக்கோங்கிற மாரி, அவ கிஸ் பண்ண ட்ரை பண்ணால அந்த ஒரு விஷயத்த மீன் பண்ணி வந்து சொல்றான். அதுக்கு டோக்கியோவே, அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. நீ உடம்பு சரியாயி வந்தா மட்டும் எனக்கு போதுங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட அந்த உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டுமே, என்னோட லிமிட் இதுதான். டோக்கியோ தயவு செஞ்சு இந்த இடத்துல இருக்காதங்கிற மாரி வந்து சொல்றான். சிட்டி மாரி இருக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோயினி ஒரு பொருள வித்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு கேம் ஸ்டேஷன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் பேர் நம்ம ஹீரோ வந்து வம்புளுக்க, நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறான். அதுலேருந்து ஒருத்தன் ஓட, அவன் நம்ம ஹீரோயினி வந்து அடிச்சு போட்டுறாங்க. இந்த சண்டையில நம்ம ஹீரோவுக்கு ஒரு பல்லு வந்து கீழ விழுந்துருச்சு. ஹீரோ நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்திருக்கான். ஸோ என்னமோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறவங்கலாம் அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாதவங்கலாம் ஒரு குரூப் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்போட தலைவன வந்து ஒரு பேண்டிட்ஸ் கொண்டு வந்து போட்டு தள்ளியிருக்காங்க.
அந்த பேண்டிட்ஸ் கும்பலோட அந்த பசங்க கும்பலும் சேர்ந்து வளர்ந்துருக்காங்க. அதுல தான் நம்ம ஹீரோ வந்து நல்லா ஃபைட் பண்றான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவ வந்து மீரா வந்து பார்த்து அவங்களோட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க தான் வந்து ஹீரோவ கொல்றதுக்கும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா, அவங்களால ஹீரோவ வந்து கொல்ல முடியாது. நம்ம ஹீரோவால மட்டும் தான் கொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினுமே நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துருங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. ஹீரோயினி அவங்களோட கன்னுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் பேர் வந்து நம்ம ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினியும் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து காணோம். அதோட ஹீரோட நேம் சொல்லி வந்து கத்துறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்து ரூம்ல அடல்ட்ஸ் காமிக்க வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான். அதோட ஹீரோயினியுமே உன்னைய காணோங்கிற மாரி சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேங்கிற மாரி சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க. அதோட ஹீரோயினி வந்து சமாதானப்படுத்துறான். நெக்ஸ்ட் சீன் நைட் நேரம் தான் காட்டுறாங்க. உலகம் அழியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இங்க இருக்கிற புக்க படிச்சு ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. அத பத்தி பேசுறான். அதோட படுத்து தூங்குறாங்க. ஒரு ரூமுக்கு டோக்கியோவும் ஒரு பொண்ணும் போயிருப்பாங்க. ஸோ அந்த ரூமுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து போயிருக்காரு. அங்க வால்ல இருக்க அந்த ஷூ மார்க் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணிறாரு. அதோட அங்க இருக்கிற பசங்கலாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கழட்டி போட்டுருக்க அந்த ஷூ வந்து அந்த சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த ரூமுக்கு போயிருக்காங்கங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணிறாரு. மறுநாள் காலையில டோக்கியோவோட உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிறான். அந்த விஷயத்த வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்றாங்க. அந்த பையனுக்கு வந்து ஃப்யூனரல் வந்து நடத்துறாங்க. அந்த பையனோட பாடியுமே கொண்டு போயிறாங்க. டோக்கியோ வந்து கோனா கிட்ட, "மீனா இப்படிதானே இறந்து போனாங்கிற" மாரி கேட்க, மீனா வந்து தூக்குமாட்டி இறந்து போயிருக்கா. அந்த விஷயத்த கோனாவுமே பார்த்துருக்கான். அந்த விஷயத்த நெனச்சு பார்த்துட்டு, ஆமாங்கிற மாரி வந்து சொல்றான். அந்த இடத்தோட ஹெட்டு, இதோட 2 குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க. மீனா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அது காரணம் நம்ம தான். அவளுக்கு அளவுக்கு அதிகமான அறிவு வந்து குடுத்துட்டோங்கிற மாரி வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அங்க இருக்க அந்த சயின்டிஸ்ட்டுமே, எல்லா குழந்தைங்களும் ஒரே மாரி தான் உருவாக்கப்பட்டுருக்காங்க. மத்த குழந்தைகளுக்குமே இந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் வரலாங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. டோக்கியோ வாமிட் எடுக்குறாங்க. எனக்கும் இந்த டிசீஸ் வந்துருச்சாங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு மேப் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு ரிவர வந்து மார்க் பண்ணிட்டு 50% போட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து கிளியரா இருக்குமாமா. ஒரு ரிவர் வந்து 100% போட்டிருக்கு. அத பார்த்து நம்ம ஹீரோமே, அப்ப அங்க தான் ஹெவன் இருக்கணும். நம்ம அங்க போணுங்கிற மாரி ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒருத்தருமே வந்துட்டு, நீங்க என்னைய எஸ்கார்ட் பண்ணி இம்மோர்டல் ஆர்டர்ஸ்ங்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போணும். அங்க இருக்கிற டாக்டர் வந்து மனுஷங்களுக்கு இம்மோர்டல் வாழ்க்கைய வந்து தரராமாங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கு. அத கேட்ட ஹீரோயினுமே அந்த வயசான ஒரு ஃபோட்டோ வந்து காமிக்க, அத பார்த்து அவருமே, அந்த டாக்டர் நான் வந்து பார்த்ததே இல்லைங்கிற மாரி வந்து சொல்ல, என்னையும் இந்த பேக் தான் நீங்க வந்து எஸ்கார்ட் பண்ணணுங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பேக்குள்ள இருக்கிற விஷயத்த எடுத்து காட்ட, அந்த பேக்குள்ள இருந்த விஷயம் வந்து கரைஞ்சிருக்கு. அத பார்த்து அவருமே கதறி கதறி அழுகுறாரு. இதுலேருந்து ஹீரோட பக்கத்துல என்னோட உடம்ப பொருத்தி நான் இம்மோர்டலா மாறலாம்னு நினைச்சேனேங்கிற மாரி சொல்லிட்டு அழுக. அதோட ஹீரோயினுமே காசு குடுத்துட்டு, இன்னொரு ஹீரோட பாகத்த வந்து வாங்கிக்கோங்க. இம்மோர்டல் ஆர்டர்ஸ்க்கு போகக்கூடிய ரூட் வந்து சொல்லுங்கங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ரூட் கேட்டு வாங்கிட்டு, அந்த இம்மோர்டல் ஆர்டர்ஸ்க்கு வந்து ஹீரோயினி கிளம்புறாங்க. சயின்டிஸ்ட் எமர்ஜென்சின்னு அந்த ஹெட்ட கூட்டிட்டு போய் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அங்க இறந்து போன அந்த பையனோட உடம்பு வந்து ஒரு மாரி வித்தியாசமா எக் மாரி மாறியிருக்கு. அத வந்து அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இம்மார்டல் ஆர்டர்ஸ்க்கு போற ரூட்ல தான் அந்த ரிவர் இருக்கு. அங்க போயிட்டு போலாங்கிற மாரி ஹீரோயினி பிளான் பண்ணி, அந்த ரிவர் இருக்கிற லொகேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அந்த ரிவர் எங்க இருக்குங்கிற மாரி கேட்க, அந்த பொண்ணுமே இந்த டைரக்ஷன்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க தங்குறதுக்கு ரூம் வேணுமாங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோயினியுமே ஆமாங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜ அந்த பொண்ணுட்ட குடுத்துட்டு, அப்படியே ரூம் சாவிய வாங்கிட்டு, அந்த பொண்ணு சொன்ன அண்டர் கிரவுண்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்க நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு ஹீரோ மான்ஸ்டருமே நம்ம ஹீரோயினி தொரத்துது. அதனால அந்த ஹீரோ மான்ஸ்டர் ஹீரோவ தொரத்தும்போது, ஹீரோயினி அங்க இருக்கிற ஒரு ஜெப்ர ஷூட் பண்ண, அது அந்த ஹீரோ மான்ஸ்டர் மேல விழுந்துருது. அவரு ஹீரோவுமே அவனோட பவர் யூஸ் பண்ண, அந்த பவர் அந்த ஹீரோக்கு மேல வந்து யூஸ் ஆகல. அந்த ஹீரோக்கு மான்ஸ்டர் முடிச்சிருது. இந்த இடத்துல இந்த சீன் கட் பண்ணிட்டு, ஹீரோயினி ஒரு ஹைட்டான விஷயத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அது வந்து ஹீரோ மான்ஸ்டர் கிடையாதாமா. அது ஒரு கரடி. அது முடியிறதுனால பார்க்கறதுக்கு ஹீரோ மான்ஸ்டர் மாரி இருந்திருக்கு. அது போற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாங்கிற மாரி பிளான் பண்ணி மேலயே இருக்காங்க. சாயங்காலமே ஆயிருது. ஹீரோயினி கீழ பார்க்க, அங்க கரடி இல்ல. இருந்தாலும் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, அது வரவும் அத ஷூட் பண்ணிடலாங்கிற மாரி சொல்லிட்டு, கன்லேருந்து பேட்டரிய கழட்டி, தெரியாம பேட்டரிய வந்து கீழ போட்டுறாங்க. கீழ விழுந்த அந்த பேட்டரிய நம்ம ஹீரோவுமே எடுத்துட்டு வரும்போது, அந்த கரடி நம்ம ஹீரோவ சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவுமே மேல ஏறி, அந்த பேட்டரிய வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து குடுத்துர்றான். அதோட ஹீரோயினியுமே அந்த கரடி கொல்றதுக்கு ஒரு பிளான் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து கீழ இறங்குவானாமா. அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து இறங்குவாங்களாமா. நம்ம ஹீரோ இறங்கி வர்றத பார்த்து அந்த கரடி வந்து வந்துருமாமாம். நம்ம ஹீரோயினி கீழ இறக்கி விட்டுருவானுமாமா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கரடிய வந்து ஷூட் பண்ணிருவாங்களாமா. அதுக்கேட்ட நம்ம ஹீரோவுமே அந்த கன் அடிக்கிறதுக்கு ஷூட் பண்ணாம மக்கர் போணும். அந்த மாரி ஆயிடுச்சுனாங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோயினி அப்படி ஆச்சுன்னா நீ போற வரைக்கும் அந்த கரடிய நான் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறேங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த கரடிய வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கல் எடுத்துட்டு வரான்.
அத பார்த்தா நம்ம ஹீரோயினுமே நீ போலையாங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கேட்ட நம்ம ஹீரோவுமே உன்னை இப்படி விட்டுட்டு நான் போயிருவேனாங்கிற மாரி வந்து சொல்றாப்புல. அந்த கரடிய அட்டாக் பண்ணி இறந்தவங்கள்ல ஒருத்தர் உயிரோட இருந்திருக்காரு. அவர ஹீரோவும், ஹீரோயினையும் காப்பாத்தியிருக்காங்க. அந்த விஷயத்த பத்தி ஹீரோவும், ஹீரோயின்டயும் ரூம் வேணுமான்னு கேட்ட பொண்ணுகிட்ட 2 பேரும் விசாரிச்சுட்டு போறானுங்க. விசாரிச்சுட்டு போனவங்க நம்ம ஹீரோக்கு அடி வாங்குன குரூப்ப சேர்ந்தவங்க தான். இவனுங்களாவே 100% பியூரான வாட்டர் அங்க கிடைக்குதுங்கிற மாரி மார்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. அத பார்த்து சில பேர் அங்க போக, அங்க இருக்கிற அந்த கரடி அவங்கள போட்டு தள்ள, அவங்ககிட்ட இருக்கிற பொருள அவங்க எடுத்துக்கலாங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கானுங்க. அந்த விஷயத்துல ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினிட்ட ஹீரோ சேர்ந்து இருக்கலாங்கிற மாரி ட்ரை பண்ண, அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுமே அந்த செவுத்துல இருக்க சில ரூல்ஸ்லாம் காமிச்சுட்டு, இங்க இந்த மாரி பண்ணக்கூடாதுங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோவ அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போயி, ஹீரோவோட ஒண்ணா இருக்கலாங்கிற மாரி ட்ரை பண்ண, அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட செஸ்ட்ல கை வைக்க, ஹீரோவோட பவர் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ உடனே கைய எடுத்துட்டு கத்துறான். அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோயினியுமே அந்த ரூமுக்கு வந்துட்டு, பார்த்துட்டு நம்ம ஹீரோவ தப்பா நினைச்சுட்டு அந்த பொண்ணுட்ட நம்ம ஹீரோவ சாரி கேட்க வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு நம்ம டோக்கியோட கனவுல வர மாரி காட்டுறாங்க. டோக்கியோவுமே முழிச்சிடுறா. டோக்கியோ வாமிட் எடுத்துருப்பாள. அவளுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையாங்கிற விஷயத்த செக் பண்றதுக்காக வந்திருக்கா. அதோட அவளுக்கு செக் பண்றதுக்காக வந்திருக்கிறது அந்த சயின்டிஸ்ட் தான். அவருமே டோக்கியோவோட ஷூஸ வந்து பார்க்குறாரு. ஹீரோ, ஹீரோயினி அவங்க ஜர்னி வந்து கன்டின்யூ பண்றாங்க. டோக்கியோ வந்து தூங்கிட்டு இருக்கிற மாரி கேமரால தெரியுதா? ஆனா அவ முழிச்சு தான் இருக்கா. எங்கேயோ போறா. சயின்டிஸ்ட்ட வந்து காட்டுறாங்க. அவரு டோக்கியோவோட ஷூவோட ஃபோட்டோவையும், அந்த வால் அந்த மார்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. 2மே ஒரே விஷயம்னு கண்டுபிடிச்சுறாரு. டோக்கியோ தான் அந்த ரூமுக்கு போயிருக்காங்கிற மாரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. டோக்கியோ வந்து கோனோட ரூமுக்கு தான் வந்து போயிருக்கா. ஆனா கேமராலேருந்து பார்க்கும்போது கோனா தூங்கிட்டு இருக்கிற மாரி தான் தெரியுது. அதோட டோக்கியோவும், கோனாவும் ஒண்ணா இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட் 1 வீடியோ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.